அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே எந்தெந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஆகிறதுனால எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்குறோம். குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னா, அடுத்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. இந்த குரு பயிற்சி ஆகிறதுனால எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஏற்கனவே மேஷம், ரிஷபம், மிதுனம் இது 3 ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எப்பயுமே குரு பயிற்சி ஆகுது அப்படின்னாவே மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவலோடு எதிர்பார்ப்பாங்க. ஏன் குரு பயிற்சி ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் ஒரு இயற்கை சுபர். அந்த இயற்கை சுபர் அப்படின்றதுனால மக்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க. ஏன் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவர் நம்மளுக்கு குரு பார்வையில் நம்மளுக்கு நல்லது பண்ணிடுவார் அப்படின்னு மக்கள் ரொம்ப நம்புவாங்க. அப்போ குரு பெயர்ச்சி அப்படின்னா எதுக்காக ரொம்ப நம்புகிறாங்க, ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்துடாதா, நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடந்துடாதா, சுப காரியங்கள்னால் நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா மொத்தத்தில் நல்லது நடந்துடாதா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அப்போ இந்த நல்லதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்ப்போம். இதே மற்ற கிரகங்களுக்கு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி அப்படின்னா நம்ம ஏன் எதிர்பார்க்கறோம்னா, குரு ஒரு இயற்கை சுபர். அந்த இயற்கை சுபர்ன்ற லிஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா அவர் முதல்ல தான் இருக்கிறாரு. அப்போ குரு அப்படின்னாவே அவர் எல்லோருக்கும் நல்லது தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் எப்பயுமே அவர் இருப்பார். ஜோதிடத்தில் எப்பயுமே 2 டீம் இருக்குது. குரு அணி, சுக்கிர அணி. குரு டீம், சுக்கிரன் டீம். இந்த 2 டீம் இருக்குது. இந்த 2 டீமில் பார்த்திங்கன்னா குருவோட தன்னுடைய டீமுக்கு நல்லது பண்ணுவார். ஆப்போசிட் டீமு சுக்கிர அணி, அந்த டீமுக்கும் நல்லது தான் பண்ணுவார். ஏன்னா ஆப்போசிட் டீமுக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணுவார். சேம் டீமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லது முழுசாக பண்ணுவார். ஆக மொத்தம் அவர் எல்லோருக்கும் நல்லதான் பண்ணுவார். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் குரு. அப்படி இருக்கிறப்ப இந்த குரு பெயர்ச்சியில் கடகராசிக்கு எந்த மாதிரி பலன் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், கடகராசி சந்திரன் இங்கே போட்டுக்கலைங்களா, கடகராசி கடகராசிக்கு குரு பகவான் எங்கே உட்காந்துருக்கிறாரு, 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. விரயம் அப்படின்னாலே என்னது, உடனே பயம் வந்துடும், போச்சு அவ்வளோதான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாவே டக்குன்னு நம்மளுக்கு என்ன நினப்பு வரணும், 12ஆம் வீடு அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு இடம் மாற்றம். 12ஆம் வீடு அப்படின்னாலே இடம் மாற்றம். அதில் குரு இருக்கிறாரு, சுபத்துவம். 12ஆம் வீடு சுபத்துவம் அப்படின்னாலே இடம் மாற்றம். அப்போ இடம் மாற்றம்னா அவங்க வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போகிறது, இல்லை இருக்கிற இடத்த எங்கேயுமே போகல அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற இடத்த விட்டுட்டு வேறு வீட்டுக்காவது நம்ம போவோம். மொத்தத்தில் ஒரு இடம் மாற்றம். 12ஆம் வீடு சுபத்துவம் அப்படின்னாலே நம்ம வெளி நாடு, வெளி மாநிலம், வெளியூர், இல்லை அப்படின்னா இருக்கிற இடத்த விட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரமாவது மாறி போகிறது. அப்போ இடம் மாற்றம். இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இடத்த மாற்றி தான் ஆகணும் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல நினைவில் வச்சுக்கணும். 12ஆம் வீடு சுபத்துவம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு இடம் மாற்றம். அடுத்தது விரயம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு அவ்வளோதான், செலவு பயங்கரமாக ஆகும். எல்லாமே பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு அனாவசிய செலவு கண்ணா பின்னான்னு ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க வேண்டியதில்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வந்து நிறைய தேவையில்லாத செலவை பண்ண வைப்பார், அனாவசிய செலவை பண்ண வைப்பார், வீண் செலவை பண்ண வைப்பார். ஆனால் குரு பகவான் வந்து நம்மளுக்கு தேவையான செலவு மட்டும்தான் பண்ண வைப்பார். வீண் செலவெல்லாம் பண்ண வைக்க மாட்டார், அனாவசிய செலவை பண்ண வைக்க மாட்டார். தேவையான செலவு என்னவோ அதை மட்டும் பண்ண வைப்பார். அப்போ அந்த தேவையான செலவை பண்ண வைப்பார் அப்படின்னா, அது வந்து 12ஆம் வீட்டில் குரு இருக்கிறனால அந்த தேவையான செலவு அப்படின்றது என்னது, சுப செலவாக பண்ண வைப்பார். ஏன்னா அங்கே சுப கிரகம் தானே அவர் குரு 12ஆம் வீட்டில். அப்போ விரயஸ்தானத்துலேருந்து குரு பகவான் வந்து பார்க்குறாரு மற்ற இடத்த அப்படின்னா, அங்கே எங்கெங்கே பார்க்குறாரோ அந்த இடத்துல அந்த வீட்டு பலனை வந்து சுப செலவாக பண்ண வைப்பார், விரய செலவாக பண்ண வைப்பார். அப்போ அந்த விரயங்கள்லாம் சுப செலவாக பண்ண வைப்பார், சுப காரியங்களுக்காக பண்ண வைப்பார். அப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி செலவு? இப்போ வெளியே நம்ம வந்து 12ஆம் வீடுனாவே இடம் மாற்றம். அப்போ இடம் மாற்றம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக படிப்புக்கு இடம் மாற போகிறோமா, இல்லை வேலைக்கு போகிறதுக்கு இடம் மாற போகிறோமா, இல்லை அங்கேயே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலையோ இல்லை வெளி ஊர்லேயோ மொத்தத்தில் வெளியே போய் நம்ம அங்கே பிஸ்னஸ் பண்ண போகிறோமா, வேலைக்கு போக போகிறோமா, இல்லை படிப்புக்கு உண்டான விஷயத்துக்காக போகிறோமா? சரி, இதுக்கெல்லாம் நம்ம போகணும், இந்த ப்ராசஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாவே உங்களுக்கு செலவு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இந்த செலவுங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுப செலவுங்க. எதுக்காக சுப செலவுங்கள்? நம்ம வெளியே போகிறதுக்காக. அங்கே வெளியே போய் படிக்க போகிறோம் அப்படின்னா அது ஒரு நம்மளோட நாலேஜ் கெயின் ஆகும். நம்ம ஒரு கோர்ஸ் வந்து படிக்க போகிறோம், அதில் வந்து அந்த படிப்பின் மூலமாக நம்மளுக்கு படிப்பு முடித்ததுக்கப்புறம் அங்கே செலக்ட் ஆகி அங்கேயே வேலைக்கு சேர்றது. அதே மாதிரி வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி வெளி மாநிலம் போகிறது, அதே மாதிரி தான் வெளியூர் போனாலும் சரி. மொத்தத்தில் எங்கே போனாலும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னாவே படிப்புன்னு வந்துட்டு அடுத்து வேலைக்கு தான் போக போகிறோம். அப்போ படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு செலவு பண்ண போகிறோம், அடுத்தது வேலைக்கு பண்ணோம்னா நம்மளுக்கு இன்கம் வரும். அப்போ மொத்தத்தில் ஃபஸ்ட்டு ஒரு செலவு பண்ணோம் அப்படின்னா அங்கே ஒரு சுப செலவு பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த செலவு மூலிமா அடுத்தது நம்மளுக்கு லாபம் வரும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறப்பே நம்மளுக்கு செலவு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அங்கே சுப விரயங்கள் போதும். அடுத்தது செலவு அப்படின்னாவே சுப செலவு, விரய செலவு. அப்போ குரு பகவான் வந்து எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குறாரு? 5ஆம் பார்வையா குரு பகவான் 5ஆம் பார்வையா சந்திரனுக்கு 4ஆம் வீடை பார்க்குறாரு, ராசிக்கு 4ஆம் வீடை பார்க்குறாரு. குரு பகவான் 5ஆம் பார்வையா ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 4ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? அந்த வீட்டோட ஆதிபத்தியம், படிப்பு, முக்கியமாக மேற்படிப்பு, ஆரம்ப கல்வினா 2ஆம் இடம், உயர்கல்வி 4ஆம் இடம். அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு, சிறப்பு பார்வை. அப்படி பார்க்குறாருன்னா உங்களுக்கு அந்த வீட்டில் என்ன நல்லா இருக்கு? படிப்புக்கு உண்டான செலவாகும். அடுத்தது சொத்து வாங்கணும் அப்படின்னாவே நம்மளுக்கு செலவு தான் இல்லைங்களா? அப்போ படிக்கணும் அப்படின்னா செலவு, சொத்து வாங்கினாலும் செலவு, அந்த வீட்டில் கார் வாங்கணுன்னாலும் செலவு. ஏன்னா அந்த 4ஆம் வீட்டு என்னது? சொத்து, படிப்பு, மேற்படிப்பு, கார், வீடு, வாகனம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டோட ஆதிபத்தியம். இன்னும் நிறைய இருக்குது. மொத்தத்தில் அது சுகஸ்தானம். நம்ம சுகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அத்தனை விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 4ஆம் வீட்டில் இருக்குது. அது பேரே வந்து சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறாரு. ராசிக்கு 4ஆம் வீட்டை, கடகராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பகவான் 12ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு.
அப்போ 12ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறாருன்னா இப்போ சொத்து வாங்க, ஏன்னா 4ஆம் இடம் பண்ணுறது என்ன படிப்பு, சொத்து சம்மந்தப்பட்டது, வீடு, வாகனம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்காக இங்கே செலவு பண்ண போகிறீங்க. அப்போ அதெல்லாம் சுப விரயங்கள். சுப விரயங்கள். அப்போ இங்கே 4ஆம் வீட்டில் என்னென்ன இருக்குது, விஷயங்கள் இருக்குதோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டில் இருக்க குரு வந்து இங்கே பார்க்குறனால நம்மளுக்கு நல்லது நடக்கும். எப்படி நல்லது நடக்கும்? செலவு பண்ணுறோம், சுப விரயங்கள். அப்போ சுப விரயங்கள் அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னதாங்க, 12ஆம் வீட்டிலேருந்து பார்க்கறதுனால சுப விரயங்கள். அடுத்தது ஏழாம் பார்வையாக, ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கிறார். சந்திரனுக்கு 6ஆம் வீடு. அப்ப குரு பகவான் 12ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையாக கடகராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 6ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? 6ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு கடன், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த வீட்டில் ஏற்கனவே இருக்கிற பழைய கடன்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த சில்லறை கடன்லாம் இருக்குது பாருங்கள். இந்த சில்லறை கடன்லாம் இப்போ பேங்க்கு நம்ம வந்து லோன் வாங்க போகிறோன்னு வைங்க, கடன் வாங்க போகிறோம், இல்லை யாருக்கிட்டாவது கடன் வாங்க போகிறோம்னாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க, பழைய கடன்லாம் திருப்பி கொடுங்க, பழைய கடன்லாம் திருப்பி கொடுத்துட்டிங்கனாக்கா நான் அதுக்கு மேலே நிறைய பணம் தரேன், லோன் தரேன், கடன் தரேன் அப்படின்வாங்க. இதே பேங்க்குக்கு போனோம் அப்படின்னு வைங்க, நீங்கள் இந்த சில்லறை கடன் நிறையா லோன்லேயே நிறையா இந்த சின்ன சின்ன லோன்லாம் நிறைய போட்டிருப்பாங்க இல்லைங்களா, இந்த சின்ன சின்ன லோன்லாம் எல்லாம் கிளியர் பண்ணிடுங்க, மொத்தமாக சேர்த்து ஒரே லோனாக பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன், சேங்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த 12ஆம் வீட்டிலேருந்து குரு பகவான் இங்கே ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சில்லறை கடன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போய் அடைச்சிட்டு மொத்தமாக பெரிய கடனாக வாங்குவோம். எதுக்காக மொத்தமாக பெரிய கடன் வாங்குவோம்? 12ஆம் வீட்டிலேருந்து குரு பார்க்குறாரு 6ஆம் வீட்டை, ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறேன். அப்போ 6ஆம் வீட்டு என்னது? கடன். அப்போ கடன் வாங்குகிறோம் அப்படின்னா எதுக்காக கடன் வாங்குகிறோம்? சில்லறை கடன்லாம் அடைச்சிடுறோம், பழைய கடனை அடைச்சிட்டு புது கடன் வாங்குகிறோம். அப்போ புது கடன்றது நிறைய அமௌண்ட்டு வாங்குகிறோம், பழைய கடனை விட அதிகமாக வாங்குகிறோம். அப்போ எதுக்காக வாங்குகிறோம்? நம்ம சுகமாக இருக்கிறதுக்காக வாங்குகிறோம். அப்போ நம்ம சுகமாக இருக்கணும் அப்படின்னாக்க அப்போ சுகஸ்தானத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறாரு, சுகஸ்தானத்தை. அப்போ அங்கே சுகஸ்தானம், அப்போ வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு, சொத்து வாங்குறதுக்கு, மொத்தத்தில் அந்த சுகமாக இருக்கிறது. ஏன்னா சுகஸ்தானம் அந்த வீட்டில் என்னென்ன ஆதிபத்தியங்கள் இருக்குதோ, என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அத்தனை விஷயத்திற்கும் நம்ம இங்கே கடன் வாங்க போகிறோம். ஏன் கடன் வாங்குகிறோம்? அது கடன் வீட்டை குரு பகவான் 12ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறாரு. அப்போ 12ஆம் வீட்டுன்றது என்னது? சுப விரயம். அப்போ சுப விரயங்கள் பண்ணி, சுப செலவு பண்ணி நம்ம சுகமாக இருக்கிறதுக்கு உண்டான அது. அப்போ என்ன பண்ணுவோம்? கடன் வாங்கி வீடு கட்டுவோம், கடன் வாங்கி நிலம் வாங்குவோம், கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுவோம். ஏன்னா பிஸ்னஸ்ன்றது வேற இடம், பட் அங்கே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வேலைக்கு உண்டான இடம். 6ஆம் இடத்துல முக்கியமாக வேலை சம்மந்தப்பட்டது இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்டதுக்கு வீடு, வாகனம், காரு, சொத்து சம்மந்தப்பட்டது, மொத்தத்தில் அந்த 4ஆம் வீடு சொத்து சம்மந்தப்பட்டதான் நிறையா இருக்குது. நிலமாகவும் இருக்கும், வீடாகவும் இருக்கும், கடையாகவும் இருக்கும், காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பெரிய லெவலில் இருக்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். மொத்தத்தில் 4ஆம் வீடு அப்படின்னாவே சொத்து சம்மந்தப்பட்டது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் பார்வையாக குரு பகவான் 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டிலேருந்து சந்திரனுக்கு, அதாவது கடகராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால கடன் சம்மந்தப்பட்டது வாங்கி நம்ம சுப செலவு பண்ணி சுகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்குவோம். இது வந்து கடன் சம்மந்தப்பட்டது. அடுத்தது நோய் சம்மந்தப்பட்டது. அப்போ நோய் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய வியாதிங்க இருக்கும்.
ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எதுவுமே சரியாகாது. நிறையா டாக்டருங்களை பார்ப்பாங்க, நிறையா மெடிசன் சாப்பிடுவாங்க, ஒன்றும் சரி வராது. அங்கே பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து கரெக்டாகவே அமையாது. மெடிசனும் கரெக்டாக அமையாது, டாக்டரும் கரெக்டாக அமைய மாட்டாங்க. மொத்தத்தில் டாக்டரும் மெடிசனும் நல்ல விதமாக அமைஞ்சாலும் இந்த பேஷண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட மாட்டார், மாத்திரை விட்டு விட்டு சாப்பிடுவார். இந்த மாதிரி மொத்தத்தில் அங்கே வந்து முரண்பாடு. அப்படி இருந்துச்சுன்னா வியாதி சரியாகாது இல்லைங்களா? சரியாக ஆகக்கூடாதுன்றதானே அந்த மாதிரிலாம் நம்ம சூழ்நிலை வருது. அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த குரு பயிற்சியில் இந்த மாதிரி டைமில் கரெக்டாக அந்த வியாதிக்கு கரெக்டான டாக்டர் நம்மளுக்கு வந்து மருந்து எழுதி கொடுப்பாரு. அதை வந்து கரெக்டாக நம்ம சாப்பிடுவோம். அந்த மெடிசனும் கரெக்டான மெடிசன், நம்ம வியாதிக்கு சூட்டபுளான மெடிசனாக இருக்கும். கரெக்டான நேரத்தில் கரெக்டாக அந்த டாக்டர் என்ன சொன்னாரோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். அப்படி ஃபாலோ பண்ணுறப்ப அந்த வியாதி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் இந்த மாதிரி காலகட்டத்தில். அப்போ கடன் சம்மந்தப்பட்டது, நோய் சம்மந்தப்பட்டது சொல்லியாச்சு. அடுத்தது வம்பு வழக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே வந்து கோர்ட்டில் வந்து சொத்து விஷயமா இருக்கட்டும், இல்லை கடன் விஷயம், இது இடம் விஷயமா இருக்கட்டும், இல்லை படிப்பு விஷயமா இருக்கட்டும், உயர்கல்விக்கு உண்டான படிப்பு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஒரு கடன் வாங்குவோம். அது கடனுக்கு உண்டானதில் போயிடுது. ஆனால் சொத்துன்னு வரப்போ அங்கே பார்த்திங்கன்னா கேஸுன்னு வந்துச்சுன்னு வைங்க. இப்போ கேஸ் நடந்துகிட்ருக்கு, நம்மளுக்கு ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்க கேஸ் போட்டுக்கிறாங்க. அது பங்காளியோ இல்லை வெளியாலோ இல்லை யாரோ ஒருத்தங்க நம்ம சொத்து மேலே கேஸ் போட்டுக்கிறாங்க. இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சிவில் கேஸ் தான் இல்லைங்களா? சிவில் கேஸ்னால் ஹியரிங்னு போயிட்டே இருக்கும். அப்போ இந்த சொத்து இது வந்து சீக்கிரமாக முடியாது, ஆனால் சீக்கிரமாக முடியும்னு நினைப்பாங்க. ஆனால் சீக்கிரமாக முடியாது, இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு முடிஞ்சிடும். எப்படி முடியும்? கேஸு சீக்கிரம் முடியாது. அந்த கேஸு சீக்கிரம் முடியாது அப்படின்றனால யார் கேஸ் போட்டாங்களோ அவங்களே வந்து நான் கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், நம்ம சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. எதுக்காக பேச்சுவார்த்தைக்கு வராங்க? சொத்து சம்மந்தப்பட்டது. அப்போ சொத்து சம்மந்தப்பட்டதுன்னா எந்த இடம்? 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடத்தையும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ சொத்து சம்மந்தப்பட்டதுக்கு இந்த 6ஆம் வீட்டையும் குரு பார்க்குறாரு. அப்போ அங்கே வம்பு வழக்கு இதெல்லாம் நல்ல விதமாக அங்கே முடிஞ்சு சுமூகமாக ஒரு தீர்வாகி நல்ல விதமாக இவங்களோட சொத்துலாம் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். காம்ப்ரமைஸாக போயிடுவாங்க. அதுக்கு உண்டான அமைப்பு பார்த்திங்கனாக்கா இந்த குரு பயிற்சி சப்போர்ட் பண்ணணும் நம்மளுக்கு. அடுத்தது அந்த 6ஆம் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் சொன்னோம் இல்லைங்களா? வேலை. அப்போ வேலை ஒரு நிரந்தர வேலை. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாள் அந்த வேலையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வருஷமாக, இப்போ ப்ரைவேட் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா அந்த வேலையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வருஷமாக இருப்பாங்க. ரொம்ப வருஷமாக அதிலே நிலச்சி இருப்பாங்க. 10 வருஷம் 15 வருஷம் சொல்லிட்டு நிலச்சி இருப்பாங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா நல்ல ப்ரமோஷன் அது இதெல்லாம் வந்து அதுலேயே நல்ல விதமாக இருப்பாங்க. அதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த குரு பயிற்சி ரொம்ப விதமாக சப்போர்ட் பண்ணும். இன்னும் சொல்ல போனால் நிரந்தர வேலை அப்படின்னாவே என்னன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில்? கவர்மெண்ட் வேலை. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய அமைப்பை பார்க்கணும். பட் இருந்தாலும் நிரந்தர வேலை, நல்ல வேலை, நீடித்த வேலை அப்படின்னாவே நம்ம அதை கவர்மெண்ட்டையும் சேர்த்துக்கலாம். தனிப்பட்ட முறையில் கவர்மெண்ட் வேலை ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா அதுக்கு வேறு விஷயங்கள்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. பட் நம்ம சொல்கிறதே இப்போ வந்து பொதுவாக தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்குது, நல்ல வேலை கிடைக்கும். வேலை சம்மந்தப்பட்டது அப்படின்னாவே உங்களுக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, வேலை, நல்ல வேலை, அதாவது அடிமை ஜீவனம். 6ஆம் வீடுனாவே அடிமை ஜீவனம். 10ஆம் வீடுனாக்க ஜீவனம், சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த இடத்துல 6ஆம் வீடை வந்து குரு பகவான் பார்க்குறாரு. 12ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு 6ஆம் வீட்டை அப்படின்னாவே அங்கே இப்போ நான் சொன்ன பாருங்க, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு ப்ளஸ்ஸு நல்ல வேலை, இது போன்ற அமைப்பெல்லாம் சுமூகமாக நல்ல விதமாக நடக்கும். அதுக்கு சுப விரயங்கள் ஆகும். அப்போ சுப விரயங்கள்னு என்னது? பழைய கடனை வந்து அடைச்சிட்டு
புது கடன் அமௌண்ட்டை அதிகமாக வாங்கி லோனை அதிகமாக வாங்கி நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது. இதில் சொத்து சம்மந்தப்பட்டதில்ல, ஒன்று காராக இருக்கலாம், இல்லை சொத்துவாக இருக்கலாம், இல்லை நிலமாக இருக்கலாம், இல்லை வீடாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், மொத்தத்தில் லோன், அது கடனில் வந்துடும். அடுத்தது நோய் சம்மந்தப்பட்டது நான் சொல்லிட்டேன். எந்த ஒரு தீராத நோயின்னு இல்லை, மொத்தத்தில் நிறைய வியாதிங்க இருக்கும், இல்லை ஒரு வியாதியை கூட இருக்கட்டும். இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறாரு. இந்த பேஷண்ட் வந்து கேட்காம அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மருந்து மாத்திரையே கொடுங்க, ஆப்ரேஷன் இல்லாமல் நாங்கள் மருந்து மாத்திரையே சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். ஆனால் டாக்டர் நீ ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், டெம்பரவரியாக வேணால் மருந்து கொடுக்குறேன், ஆனால் என்றைக்காக இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் நல்ல விதமாக ஆப்ரேஷன் பண்ணி அந்த வியாதி வந்து முழுசாக க்யூர் ஆகிறதுக்கு உண்டான காலம் பார்த்திங்கனாக்கா இந்த குரு பயிற்சி நல்ல விதமாக இந்த கடகராசிக்கு இருக்கும். அப்போ அதுக்கு உண்டான தீர்வு வரும். அப்போ நோய் சம்மந்தப்பட்டதுக்கு, வம்பு வழக்கு, கேஸு, சொத்து சம்மந்தப்பட்டதில் கேஸு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல விதமாக அவங்க சுமூகமாக போயிடுவாங்க. ஏன்னா கேஸ் அப்படின்னாவே சிவில் கேஸ்னால் இழுத்துட்டு போவோம் வருஷ கணக்கில். அப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு போய்டும் அது. அதனால் வந்து இப்போயே முடிச்சிக்கலாம், நம்மளே வந்து காம்ப்ரமைஸாக போயிடலான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக யார் கேஸ் போட்டாங்களோ அவங்களே பார்த்திங்கனாக்கா கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், நம்ம சுமூகமாக போயிடலான்னு சொல்லி அவங்களே வழியே வந்துடுவாங்க. அடுத்தது நல்ல வேலை கிடைக்கும், வேலை சம்மந்தப்பட்ட வீடு. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா 6ஆம் வீடு. அடுத்தது குரு பகவான் 9ஆம் பார்வையா 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஒன்பதாம் பார்வையா 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 9ஆம் பார்வையா 8ஆம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்னாவே 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னங்க? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணம், மரணத்துக்கு நிகரான கண்டம், திடீர்னு மேலேருந்து கீழே விழுவுறது, விபத்து வந்து எந்த ரூபத்தில் நடக்குன்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் பார்த்திங்கனாக்கா அந்த வீட்டோட பலன் ஆதிபத்தியம். அதே மாதிரி இப்போ நான் சொன்னதெல்லாம் கெட்ட விஷயங்கள். நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் லாட்ரி யோகம், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா மொத்தத்தில் உழைக்காமல் வரும் பணம், இதெல்லாம் அந்த 8ஆம் வீட்டோட இது. அப்போ அந்த வீட்டை குரு பகவான் 12ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறாரு அப்படின்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு 8ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு ஆயுள். அப்போ ஆயுள் அப்படின்னாவே குரு பகவான் வந்து அங்கே பார்க்குறாரு அப்படின்னாவே அங்கே ஆயுளை பற்றிய பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆயுளை பற்ற பயம் வந்து போயிடும். அப்போ மற்ற விஷயங்கள் இருக்குது பாருங்கள், வம்பு, வழக்கு, இப்போ ஏற்கனவே அந்த 6ஆம் வீட்டில் சொன்ன பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சொத்து விஷயத்துக்காக போயிட்டுருப்பாங்க, கேஸ் நடந்துக்கிட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 6ஆம் வீட்டில் சொன்ன மாதிரி நல்ல விதமாக எல்லாம் சுமூகமாக முடியும். புதுசாக சொத்தும் வாங்குவாங்க, அதுக்கு கடன் வாங்குவாங்க. ஏன்னா அந்த 8ஆம் வீட்டில் கடனும் வருது. ஏன்னா கடன், நோய், எதிரி. அப்போ நோய் சம்மந்தப்பட்டது, பெரிய வியாதி ஏதாவது இருக்குனாக்கா அங்கே 6ஆம் வீட்டில் எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி தான் அங்கே வியாதி சம்மந்தப்பட்டதுலாம் நல்ல ஒரு தீர்வு இருக்குது. யாருக்கு? இதெல்லாம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி திடீர்னு பார்த்திங்கனாக்கா யாருக்காவது விபத்து நடந்துருச்சு அப்படின்னா அந்த விபத்து நடந்தாலும் அங்கே வந்து ரிஸ்க்கு இல்லாமல் நல்ல விதமாக அவங்க முழுசாக க்யூர் ஆகி வரத்துக்கு உண்டான காலம் இது. யாருக்கு? கடகராசிக்காரங்களுக்கு. அதே போல் அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், இந்த திடீர் நடக்குது பார்த்திங்களா, நல்ல விஷயங்கள், இது எல்லாம் பார்த்திங்கனாக்கா அங்கே 8ஆம் வீடு. அவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில், இந்த மாதிரி காலகட்டத்தில், அதாவது குரு பயிற்சியில் கடகராசிக்கு இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு யோகம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்னாக்கா என்னது? உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா ஒன்று பூர்வீக சொத்தாக இருக்கும், இல்லை இவங்களே சொத்து வாங்க முடியாமல் வேற ஒரு சொத்து. எதிர்பாராத அதிர்ஷ்டம்ன்றது என்னதுங்க? நம்ம வந்து நம்மளுக்கு இப்படி ஒன்று நடக்குமா அப்படின்னு கனவுல கூட நினச்சிருக்க மாட்டோம், அது திடீர்னு நடக்கும். அப்போ இவங்களுக்கு பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அதன் மூலயமா கேஸ் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அது சுமூகமாக முடிஞ்சு நல்ல விதமாக திடீர்னு ஒரு பெரிய லெவலில்
அதிர்ஷ்டம் வந்துச்சு அப்படின்னாக்கா கோடிக்கணக்கில் பணம் வரும். ஏன்னா பூர்வீக சொத்து அப்படின்னாவே அது எத்தனை தலைமுறை சொத்தோ தெரியாது. அப்போ அன்னைக்கு வேல்யூ வேறு, இன்றைக்கி வேல்யூ வேறு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது நல்ல விதமாக நம்மளுக்கு அதுக்கு உண்டான ஷேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய சொத்து நம்ம கைக்கு இது வர்றதுக்கு சான்சஸ் அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருக்கு? கடகராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்ன வேலை? வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க. அவங்க ஒருத்தங்கள்ட்ட சொத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் அவங்கள பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. டோட்டலாக அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு வாரிசு இல்லை. அப்படியே வாரிசு இருந்தாலும் இவங்கள பார்த்துக்கல. அவங்க வெளிநாடு அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க, இந்த பக்கமே வரல. பெரியவங்க அப்பா அம்மா மட்டும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அந்த வீட்டில் இவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்றப்ப ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும், அந்த அம்மா அப்பாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த பெரிய மனுஷங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இவங்க கூடவே இருந்து அங்கேயே நைட்டு தங்குறது, அங்கேயே சாப்பிட்றது, அங்கேயே இருந்து டோட்டலாக அவங்க வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரியே அவங்க ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ஆகிறப்ப ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கனாக்கா இவங்களே சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அந்த ஒரு ஸ்டேஜில் அவங்க ரொம்ப ஏஜ் ஆகி போச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு நிறைய சொத்து வச்சுருப்பாங்க. அதை நீ இவ்வளோ தூரம் எங்களுக்காக எல்லாம் இது பண்ண சர்வீஸ் பண்ண, எல்லாம் உழைச்ச, உனக்கு ஒன்றுமே இல்லை, சரி நான் உனக்கு ஒரு சொத்து தரேன், இதை வச்சு நீ டெவலப் ஆகிக்கோ அப்படின்னு இவங்க சம்பளத்துக்கு போனவங்க பார்த்திங்கனாக்கா திடீர்னு இந்த மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? இதுதான் திடீர்னு நடக்கிற விஷயம், இதுதான் எதிர்பாராத அதிர்ஷ்டம். இந்த மாதிரி இதெல்லாம் அங்கே 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்தாக்க திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணவரவு, திடீர் லாட்ரி யோகம். ஒருத்தர் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா லாட்ரியே வாங்காத ஆள் திடீர்னு அவருக்குன்னு சரி நம்ம வாங்குவோம் அப்படின்னு தோணுது, திடீர்னு அவங்களுக்கு விழுது அப்படின்னாக்கா இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் தான், திடீர் லாட்ரி யோகம் தான். சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 8ஆம் வீடு. அப்போ ஆயுளை பற்றிய பயம் இருக்காது. கடன் சம்மந்தப்பட்டது சுப கடனாக வரும். எதுக்காக? சொத்து வாங்கிறதுக்கு. அதே போல் அங்கே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும், அதுக்கு சுப செலவு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டிலேருந்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டையும் பார்க்கறனால அந்த 4, 6, 8 இந்த வீட்டில் என்னென்ன பலன்கள்லாம் இருக்குதோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக நடக்கும். இதுக்கு சுப விரயங்கள் ஆகும், செலவு நிறைய ஆகும். ஆனாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம என்னென்ன சொன்னோம்? 4ஆம் வீடு சொன்னோம், 6ஆம் வீடு சொன்னோம், 8ஆம் வீடு திடீர் அதிர்ஷ்டம் மெயின். அது பார்த்திங்கனாக்கா நல்ல விதமாக நடக்கும். அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கடகராசிக்கு இப்போ நான் சொன்ன பலன்கள்லாம் பொதுவாக இருக்கும், நடக்கும். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இது மட்டுமே தான் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கூடாது. ஏன்னா இந்த பலன்கள் எல்லாமே, இந்த பயிற்சி பலன்கள் எல்லாமே சந்திரனை வச்சு வர்றது, லக்னத்தை வச்சு வர்றது கிடையாது. அதனால் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு ஜாதகம் வலுவாக இருக்குதா, ஸ்ட்ராங்காக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வலுவாக இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கு உண்டான நம்மளுக்கு ஃபேவரான தசாபக்தி நடக்குதா. ஏன்னா சம்பவத்தை நிர்ணயிக்கிறதே பார்த்திங்கன்னா தசாபக்திகள் தான். அப்படி இருக்கிறப்ப இப்போ நம்மளுக்கு நல்ல தசாபக்தி, நம்மளோட ஜாதகம் நல்லா இருந்து நம்மளுக்கு நல்ல தசாபக்தி நடந்து அதுக்கு இந்த கோச்சார அமைப்பு சப்போர்ட் பண்ணுதா, இது எல்லாமே ஒரே நேரத்தில் நல்ல விதமாக நடந்தால் இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாமே சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு என்கிட்ட
ஜோதிட ஆலோசனை பெறணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 6381086186 6381086186 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டிங்கன்னா என்றைக்கு வந்து பலன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அன்றைக்கி நீங்கள் வந்து ரெடியாக இருந்துக்கிட்டிங்கன்னா ஃபோன்லேயே வந்து பலன் சொல்லலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நேர்லலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. வெளி ஊரில் இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஒரு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டிங்கனாக்கா பலன் வந்து என்றைக்கு சொல்லுவோம் அப்படின்றத டேட் கொடுத்துருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அன்றைக்கி பலன் சொல்லுவோம். ஓகே, நன்றி. அடுத்த கிளாஸில் அடுத்த ராசி என்னன்றதை பார்ப்போம். நன்றி.